Hi friends, this is Dhanasegar from Vista Academy, ஈரோட். இந்த வீடியோல நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ரிச்சர்ட் வெல்லஸ்லி. ரிச்சர்ட் வெல்லஸ்லி வங்காளத்தோட 4வது கவர்னர் ஜெனரலாக 1798 முதல் 1805 வரைக்கும் பதவியில இருந்திருப்பாரு. 1798 முதல் 1805 வரைக்கும் வங்காளத்தோட 4வது கவர்னர் ஜெனரலாக ரிச்சர்ட் வெல்லஸ்லி அவர்கள் பதவி வகிச்சிருப்பாங்க. தன்னைத்தானே வங்கப்புலி என ரிச்சர்ட் வெல்லஸ்லி அழைத்து கொண்டிருப்பாரு. அவர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் அக்பர் எனவும் அழைக்கப்பட்டார். தன்னைத்தானே வங்கப்புலின்னு அழைச்சுக்குவாரு. மேலும் அவர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் அக்பர் எனவும் அழைக்கப்பட்டார். இவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது வங்காளத்தோட 4வது கவர்னர் ஜெனரலாக இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியால பிரிட்டிஷ் அரசோட உண்மையான ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும்னு சொல்லி முயற்சி செஞ்சிருப்பார். இந்தியாவுக்கு 4வது கவர்னர் ஜெனரலா வந்ததுக்கு அப்புறம் இந்தியால பிரிட்டிஷோட உண்மையான ஆதிக்கத்தை நிலைநிறுத்த விரும்பியிருப்பாரு. அதனால பல்வேறு வகையான சீர்திருத்தங்களை ரிச்சர்ட் வெல்லஸ்லி மேற்கொண்டு இருப்பார். முதல்ல பேரரசு கொள்கையை கொண்டு வந்தவர் ரிச்சர்ட் வெல்லஸ்லி தான். அதாவது இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசு அப்படிங்கிறதுக்கு பதிலா பிரிட்டிஷ் இந்தியாவில் பேரரசு, பிரிட்டிஷ் இந்தியாவில் பேரரசுன்னு சொல்லி பேரரசு கொள்கையை வடிவமைச்சிருப்பாரு. 1799 ஆண்டு பத்திரிகை தணிக்கை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டிருப்பாரு. 1799 பத்திரிகை தணிக்கை சட்டம் இவரால் கொண்டு வரப்பட்டது. மேலும் சென்னை மாகாணத்தையும் ஆக்ரா மாகாணத்தையும் உருவாக்குனது வெல்லஸ்லி தான். சென்னை மாகாணத்தையும் ஆக்ரா மாகாணத்தையும் உருவாக்குனது வெல்லஸ்லி தான். இவரது உத்தரவின் பேர்ல தான் 1799 ஆண்டு மேஜர் பானர்மேன் அவர்கள் கட்டபொம்மன் மீது போர் எடுத்து போயிருப்பாங்க. அந்த போரின் முடிவில் அவர் கைது செய்யப்பட்டு 1799 ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி திருநெல்வேலியில் இருக்கிற பழைய கயத்தாறு கோட்டையில தூக்கிலிடப்பட்டிருப்பார். 1799 ஆண்டு இவரோட உத்தரவின் பேர்ல தான் மேஜர் பானர்மேன் கட்டபொம்மன் மீது போர் எடுத்து போயிருப்பாங்க. அந்த போரோட முடிவுல கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு அக்டோபர் 17, 1799 அந்த அன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்கிற பழைய கயத்தாறு கோட்டையில தூக்கிலிடப்பட்டிருப்பார். 1801 ஆண்டு வில்லியம் கோட்டையில ஒரு கல்லூரிய வெல்லஸ்லி நிறுவியிருப்பாரு. மேலும் அதே 1801 வருஷம் பிரிட்டிஷ் அரசரோட குறிப்புகள்ல 2வது பாளையக்காரர்கள் போர் என அழைக்கப்படுகின்ற தென்னிந்திய கிளர்ச்சி நடைபெற்று இருக்கும். 1801 தென்னிந்திய கிளர்ச்சி நடைபெற்றிருக்கும். இந்த கிளர்ச்சியின் முடிவுல ஊமைத்துறை மற்றும் செவத்தையா பாஞ்சாலங்குறிச்சியில தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருப்பாங்க. ஊமைத்துறை மற்றும் செவத்தையா கட்டபொம்மனோட உடன் பிறந்த சகோதரர்கள். மேலும் சின்ன மருது மற்றும் பெரிய மருது என அழைக்கப்படுகின்ற மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. 1801 ஆண்டு நடைபெற்ற இந்த தென்னிந்திய கிளர்ச்சியை கே ராசையன் அப்படின்னு ஒருத்தர் இந்தியாவின், அதாவது முதல் இந்திய விடுதலை போர்னு சொல்லி தன்னோட குறிப்புல சொல்லியிருப்பார். 1798 ஆண்டு வெல்லஸ்லியால துணைப்படை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. 1798 வெல்லஸ்லி அவர்களால துணைப்படை திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். துணைப்படை திட்டத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி ஆங்கில பேரரசை நிலை பெற செய்தவர் ரிச்சர்ட் வெல்லஸ்லி. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த துணைப்படை திட்டம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சுதேச அரசுகளை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டுல கொண்டு வருதான் துணைப்படை திட்டம். சுதேச அரசுகளை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதுதான் இந்த துணைப்படை திட்டம். இந்த துணைப்படை திட்டத்தை முதல்ல ஏற்றுக்கொண்ட சுதேச அரசு ஹைதராபாத். முதலில் ஏற்றுக்கொண்ட சுதேச அரசு ஹைதராபாத் நிஜாம் ரிச்சர்ட் வெல்லஸ்லியால கொண்டு வரப்பட்ட துணைப்படை திட்டத்தை ஏத்துக்குவார். ஆனால் மைசூரை ஆட்சி செய்த திப்பு சுல்தான் ஏற்றுக்கொள்ள மறுத்திருப்பார். அந்த துணைப்படை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. திப்பு சுல்தான் மைசூரின் புலி என அழைக்கப்படுகிறார். இவர் துணைப்படை திட்டத்தை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் ஆங்கிலேயரை பழிவாங்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் கிட்ட திப்பு சுல்தான் தான் இழந்த பகுதிகளை மீட்கவும் நினைச்சிருப்பாரு. அதன் அடிப்படையில பிரான்ஸ், கான்ஸ்டாண்டினோபிள், காபூல், அரேபியா ஆகிய நாடுகளுக்கு தூதுவர்களை அனுப்பியிருப்பார். பிரான்ஸ், கான்ஸ்டாண்டினோபிள், காபூல், அரேபியா ஆகிய நாடுகளுக்கு
துணை தூதுவர்களை அனுப்பியிருப்பார். இருந்தாலும் போருங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். அதுக்கப்புறம் போர் நடக்கும். 1799ஆம் ஆண்டு 4ஆம் மைசூர் போர் நடைபெற்று இருக்கும். அந்த போரின் முடிவுல 1799ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி திப்பு சுல்தான் கொல்லப்பட்டிருப்பாரு. இதன் மூலம் திப்பு சுல்தானோட ஆதிக்கம் முடிஞ்சிருக்கும். 1803ஆம் ஆண்டு ரிச்சர்ட் வெல்லஸ்லி அவர்களால 2ஆம் பாஜிராவ் துணை திட்டத்தை ஏற்க வச்சிருப்பாரு. ரிச்சர்ட் வெல்லஸ்லி கட்டாயப்படுத்தி 2ஆம் பாஜிராவ் துணைப்படை திட்டத்தை ஏற்க வச்சிருப்பார். 2ஆம் பாஜிராவ் பசீன் உடன்படிக்கையில கையெழுத்து போட்டிருப்பார். இந்த பசீன் உடன்படிக்கை தான் துணைப்படை திட்டத்தின் மணிமகுடம் சொல்லி சொல்றாங்க. துணைப்படை திட்டத்தின் மணிமகுடம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க பசீன் உடன்படிக்கையில ஆன்சரா மார்க் பண்ணுங்க. ஆனால் மற்ற மராத்திய தேச தலைவர்கள் இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்திருப்பாங்க. 2ஆம் பாஜிராவ் ஏத்துக்குவாரு. ஆனா மற்ற மராத்திய தேச தலைவர்கள் இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்க மறுத்திருப்பாங்க. சிந்தியா மற்றும் போன்ஸ்லே இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்க மறுத்திருப்பாங்க. 1803ஆம் ஆண்டு 2ஆம் ஆங்கிலேயோ மராத்திய போர் நடந்திருக்கும். அந்த போரின் முடிவுல ரிச்சர்ட் வெல்லஸ்லியால அசே மற்றும் ஆரிகான் ஆகிய இடங்கள்ல சிந்தியா மற்றும் போன்ஸ்லே தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. அதன் மூலம் மராத்திய குடும்பங்கள் துணைப்படை திட்டத்தின் கீழே வந்திருக்கும். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பேரரசு ஹைதராபாத்னு பார்த்தோம். அந்த ஹைதராபாத் நிசாம் பெல்லாரி, கடப்பா, கர்னூல், அனந்தபூர் ஆகிய பகுதிகளை ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்திருப்பார். ஹைதராபாத் நிசாம் பெல்லாரி, கடப்பா, கர்னூல், அனந்தபூர் ஆகிய பகுதிகளை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்திருப்பாரு. அயோத்தியை ஆண்ட நவாப வெல்லஸ்லி கட்டாயப்படுத்தி துணைப்படை திட்டத்தை ஏற்க வச்சிருப்பார். அயோத்தியை ஆண்ட நவாப வெல்லஸ்லி கட்டாயப்படுத்தி துணைப்படை திட்டத்தை ஏற்க வச்சிருப்பாரு. அந்த அயோத்தி ஆண்ட நவாப் ரோஹில்கண்ட், கோரக்பூர், கங்கை மற்றும் யமுனை ஆகிய நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளை ஆங்கில பேரரசுக்கு கொடுத்திருப்பார். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட சுதேச அரசுகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஹைதராபாத் நிசாம் 1798ஆம் ஆண்டு துணைப்படை திட்டம் கொண்டு வரும் போதே அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாரு. அதன் பிறகு ஓராண்டுகள் கழித்து தஞ்சாவூர் அரசர் 1799ஆம் ஆண்டு துணைப்படை திட்டத்தை ஏத்துக்குவாரு. அயோத்தி அரசர் 1801ஆம் ஆண்டும், 1802 பேஸ்வா, 1803ஆம் ஆண்டு போன்ஸ்லே, 1804 குவாலியர், 1817 இந்தோர், 1818 ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர் ஆகிய சுதேச அரசுகள் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கும். அடுத்த வீடியோல நாம மிண்டோ பிரபுவை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.